ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நான் உங்களிடம் சொல்லப்பட்டதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று சொல்றது அப்படி நினைக்க கூடாது. 40 வருஷ காலம் எனக்கு இதிலே, அதாவது ஜோதிஷம், தாந்திரிகம், வேதிக் யாகங்கள் இவையெல்லாம் படிச்சு அனுஷ்டிச்சு அதோட அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவத்தை அடிஸ்தானப்படுத்தி நடந்த சம்பவங்கள் தான் உங்களிடம் நான் சொல்லப்படுகிறது. எதுக்காக சொல்றது என்றால், மற்றவருக்கு இதேபடி அனுபவங்கள் உள்ளவங்க இருக்கும், இதேபடி ஜாதகங்கள் உள்ளவங்க இருக்கும். அவர் வாழ்க்கையில உள்ள தோஷத்திலே இருந்து அவர் வெளியில வரக்கூடிய வழி காட்டுறதுக்காகத்தான் இப்படி சொல்லப்படுகிறது. கொஞ்சம் காலம் முன்னாடி, அதாவது ஒரு 2-4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் கவர்மெண்டில் இருந்து எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டிலேயும், அது மட்டுமல்ல ஃபாரின் கண்ட்ரிலேயும் கூட, மலேசியால கூட பிசினஸ் பண்றாங்க. இந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், அது சின்ன ரயில்வே ட்ராக்கு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் பண்றதாகத்தான் அவர் சொன்னார். பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவர் சொன்னது, அவரோட ஜாதகம் பார்த்து நான் சொல்லலே, அவர் சொன்னது. பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், 2000 ஸ்டாஃப் இருக்கு, இப்படி எல்லாம் அவளுக்கு இருக்கிறது. இப்போ அவர் எதுக்கு என்னிடம் வந்தார் என்றால், கேரளாவில் ஒரு பெரிய ஒரு பைபாஸ் உண்டாக்க போறார். அது நாங்க டெண்டர் எடுத்திருக்கோம், நாங்க அது பண்ணலாமா இல்லை சப் டெண்டர் அப்படின்னு இன்னொரு ஆள் கேட்குறாங்க. நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம், நாங்கள் இன்னொரு ஆளுக்கு அது கொடுக்கலாமா, ஒரு மார்ஜின் நாங்கள் வாங்கிட்டு. ஏனென்றால் கேரளாவில் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நிறைய நடக்கும், வேலையில் பாதிப்பு உண்டாகுமோ, அந்த மாதிரி நாங்கள் பயப்படுறோம். இந்த மாதிரி விஷயம் கேட்கறதுக்கு தான் அவர் வந்தார். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஜாதகம் பார்த்து பிரச்சனம் வச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் வராது, தாராளமாக நீங்க பண்ணலாம், அது நல்ல விஷயம்தான். ஜனங்கள்ல இருந்தோ, கட்சியில இருந்தோ, கவர்மெண்ட்ல இருந்தோ எங்க தடசங்களும் வராது அப்படி நான் அவரிடம் சொன்னேன். இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அவரோட மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வந்தாங்க. இவங்க ரெண்டும் பரஸ்பரம் ஏதோ காதுக்குள்ள பேசிட்டு இருந்தது. என்ன விஷயம் கேளுங்க அப்படின்னு. இல்லை, எங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருச்சு, அதோட ஜாதகம் கொஞ்சம் காட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். ஓ, தாராளமா காட்டலாமே. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை, பையன் பொண்ணு, அதாவது இவரோட மகனுக்கும் மருமகளுக்கும், மகளுக்கும் மருமகனுக்கும், அதாவது பொண்ணோட நிச்சயம் பண்ணியிருக்கப்பட்ட பையனோட ஜாதகம், பையன் நிச்சயம் பண்ணியிருக்கப்பட்ட பொண்ணோட ஜாதகம், இப்படி 4 ஜாதகங்கள் கொடுத்தாங்க. நிச்சயம் எல்லாம் நடந்துருச்சு சுவாமி, ரொம்ப கம்பீரமா நிச்சயம் எல்லாம் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு இன்னும் டேட்டு குறிக்கல, இந்த பிசினஸ் சம்பந்தமா கொஞ்சம் பிஸியா இருக்கு, அதனால இப்போ நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அப்போ ஆனா இந்த நிச்சயமே ரொம்ப பெருசாக ஒரு கல்யாணம் மாதிரியே பண்ணியாச்சு அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நிச்சயமே நாங்க பத்திரிகையெல்லாம் அடிச்சு கல்யாணம் மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த ஜாதகம் நீங்க என்னிடம் தராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன் சுவாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நீங்க தான் கல்யாணம் மாதிரியே கம்பீரமா நிச்சயம் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு டேட்டு குறித்து பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, ஜனங்களே விழிச்சாச்சு. பையனுக்கு தான் நிச்சயம் மட்டும் முடிச்சாச்சு, டேட்டு குறிக்கலை. பொண்ணுக்கு டேட்டு குறித்து பத்திரிகை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்ப போய் இந்த ஜாதகம் என்கிட்ட காட்டணும், நல்லதா இல்லையே அப்படின்னு. என்ன பரவாயில்ல, என்னதா இருந்தாலும் நீங்க ஓப்பனா சொல்லுங்க அப்படி சொன்னார். இது பொருத்தமில்லாத ஜாதகங்கள், 2 ஜாதகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்க பொண்ணு புனர்விவாக யோகம் உள்ள ஜாதகம், ஒரு கல்யாணமாயி ப்ராப்ளம் ஆகி அது பிரிஞ்சு போய்விடும், அப்படி பொண்ணோட ஜாதகம். அதுல இந்த ஜாதகங்கள் சேர்த்தால் 1 மாசம் கூட சேர்ந்து வாழ முடியாது, ரொம்ப போனா 3 மாசம், அதுக்கப்புறம் வாழாது, பொண்ணு திரும்பி உங்க வீட்டுக்கு வந்துவிடும் அப்படி சொன்னேன்.
அந்த அம்மா கண்ணீர் விட ஆரம்பிச்சாச்சு. இவரு கேட்ட, என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? நாங்க நிறைய இடத்துல பார்த்து அவங்க சொன்னதுனால தான் நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ இப்படி சொல்றீங்களே அப்படின்னு. இது ஒரு சாஸ்திரம் தானே, அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொல்லணும் அப்படி கேட்டார். அவரோட கேள்வி 100% உண்மைதான். ஆனால் சாஸ்திரம் படித்தால் மட்டும் போராது, அனுபவங்கள் இருக்க வேண்டும், அதற்கு மேலே தெய்வீகம் இருக்க வேண்டும். நான் அவரிடம் சொன்னேன், சாஸ்திரம் படித்தால் மட்டும் போராது, ஆச்சாரியனுக்கு அனுபவங்கள் இருக்கவும் வேண்டும், தெய்வீகமும் இருக்க வேண்டும். நான் படித்த சிறப்படி இது இப்படித்தான், இந்த கல்யாணம் நீங்க எப்பவுமே நிறுத்திக்கோங்கோ, இல்லை என்றால் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்கு சந்தேகமே இல்லை. இவர் ஒரே ஆர்குமெண்ட்ஸ், அப்படி நடக்க வாய்ப்பில்லை, அது ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அப்படியெல்லாம் நடக்காது, எங்க பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த காரணத்தை கொண்டு அப்படி நடக்காது. நான் சொன்னேன், நான் உங்க பொண்ணையும் பார்க்கல, அந்த பையனையும் பார்க்கல, நான் ஜாதகம் தான் பார்த்துருக்கேன், இந்த ஜாதகப்படி இப்படித்தான். முதல்ல நீங்க உங்க பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு என்று தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்க எங்களுக்கு ஒரு குரு இருக்கு, அந்த குரு என்ன ஆயிருந்தெல்லாம் அவங்களே ப்ரே பண்ணி எல்லாம் மாத்துவாங்க, ஆனா மாங்கல்ய தோஷம் இருக்கணும் அப்படி ஒன்றும் யாரும் சொல்லலை அப்படி சொன்னாங்க. அப்போ ஜோதிஷம் சாஸ்திரியமா படிச்சு யாரையும் நீங்க பார்க்கவில்லை என்ற அர்த்தம். இதுபடி இப்படி சரி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி அதை சேர்த்து வைக்கலாம், அது நடக்காத விஷயம். இது பரிகாரம் பண்ணா கூட இந்த பொண்ணும் பையனும் சேரக்கூடாத ஜாதகங்கள். அது மட்டுமல்ல, இது ரொம்ப போனா 3 மாசம், அதுக்கு மேல இருக்காது. அப்புறம் பையன் ஜாதகம் எடுத்தேன், இதுவும் சேம் இப்படியே தான் இருக்கிறது. பையனுக்கு கல்யாணமே ஆகாது, கல்யாணத்துக்கு முன்னே பிரிஞ்சு போக வாய்ப்பு. சப்போஸ் கல்யாணம் நடந்தா 15 நாள் இல்லை 20 நாள், 1 மாசம் திகைக்காது அப்படி சொன்னேன். அதோட அந்த டாபிக் அவரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, அந்த கேரளாவில் உள்ள விஷயத்துக்கு ஏதாவது பண்ணணுமா அது சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னார். கேரளாவில் உள்ள விஷயத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அது ஸ்மூத்தாக போகும், அதுக்கு ஒன்றும் பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் அந்த ரோடு போடப்பட்ட இடத்தோட பக்கத்துல என்னென்ன க்ஷேத்திரங்கள் இருக்கோ அந்த க்ஷேத்திரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க உங்களால முடிஞ்ச வழிபாடு பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். பின்ன பூஜை ஆரம்பிக்கும் போது கணபதி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, இல்ல வேலை ஆரம்பிக்கும் போது அது தாராளமா போதும் அப்படி சொல்லி விட்டாச்சு. மறுபடியும் அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவங்க கேட்டாங்க, நீங்க சொன்னது என்ன சுவாமி, இது இப்படி பிரிஞ்சு போயிருமா பொண்ணு? அப்போ நான் சொன்னேன், நீங்க ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வாங்க, நான் எழுதி தரேன், அது லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நீங்க பெட்ரூம்லயே போட்டுக்கோங்க, டெய்லி அதை பார்க்கலாம் உங்களுக்கு. அதனால தான் அங்கேயே போட சொன்னேன். ஏன்னா கண்டிப்பா நான் என்ன சொல்லியிருக்கோ அது நடக்கத்தான் செய்யும், இது நான் சொல்றதில்லையே ஜாதகம் சொல்றது அப்படி சொன்னேன். அவங்க மனசில்லா மனசோட போயாச்சு. அப்புறம் ஒரு 1.5 மாசம் தாண்டியாச்சு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இங்கே மேனேஜர்கிட்ட சொல்லியாச்சு, சுவாமி கிட்ட நான் அர்ஜென்ட்டாக பேசணும். நான் சாதாரணமாக அப்படி யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசுறது இல்லை, இங்கே மேனேஜர்மார் இருக்காங்க, அவங்க தான் பேசுவாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படி சொல்கிறாங்க. சரி கொடு அப்படின்னு நான் பேசியாச்சு. பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சுவாமி பொண்ணுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் வச்சு தான் கல்யாணமே பண்ணது. பொண்ணு அங்கே இருந்து யார்கிட்ட வீட்டில் கூட சொல்லாம ஒரு நாள் இங்க கிளம்பி வந்துட்டாங்க, துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஒண்ணுமே சொல்றது இல்லை. அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், எனக்கு இனி அந்த பந்தம் வேண்டாம், நான் இனிமே போறலை, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இப்படி போன்ல இதை பேச முடியாது, நீங்க பொண்ணை அழிச்சிட்டு வாங்கோ, நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். அது வேண்டாம், இங்க எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஆபீஸ்ல கேளுங்க, அவர் சொல்லும் போது வாங்க அப்படி சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒரு நாள் பொண்ணை அடிச்சிட்டு வந்தார். அப்போ அப்பா அம்மா பொண்ணு எல்லாம் உள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. இவர் சொன்னார், எதனால நீ விட்டுட்டு வந்தேன்னு நான் கேட்டா அவங்க சொல்லவே மாட்டுக்கு சுவாமி, எதனால விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா கேட்டா சொல்லவே மாட்டுக்கு சுவாமி, அதுதான் எங்களுக்கு புரியலை. எல்லா வசதியும் இருக்கப்பட்ட, எங்களை விட பெரிய பணக்காரி, எல்லா வசதிகளும் இருக்கப்பட்ட இடம் அப்படி சொன்னார். சரி நீங்க வெளியில உட்காருங்கோ, நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பர்ல ஒரு குறிப்பு எழுதினேன். எனக்கு தமிழ் எழுத தெரியாது, படிக்கவும் கொஞ்சம் தெரியும், ஆனா மலையாளம் தான் எழுதுறதெல்லாம். வந்திருக்கப்பட்டவங்க மலையாளி தான்.
அதனால அதுல நான் ஒரு குறிப்பு எழுதி இப்படி சுருட்டிட்டு இவர் கையில கொடுத்து, இதை வெளியில வச்சுக்கோங்க, இப்ப பார்க்க வேண்டாம், நான் இந்த பொண்ணை கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படி சொன்னார். பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், நீ ஓப்பனா என்கிட்ட சொல்ல வேண்டும், என்ன காரணம் என்று இந்த ஜாதகப்படி உள்ளது நான் எழுதி உங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன், அது ஜாதகப்படி உள்ளது, என்னன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டும். அப்போது அந்த பொண்ணு சொன்னார், சுவாமி, அவன் புருஷனே அல்லை, அவனுக்கு ஆண்மை பவரே இல்லை, கல்யாணம் பண்ணி 45 நாள் ஆச்சு, அந்த 45 நாள்ல 1-2 நாள் தான் என்கிட்ட இந்த உடல் உறவு வச்சாச்சு, அதுல கூட ஒரு ஆண் எப்படி செயல்படணும் அப்படி ஒன்றும் கிடையாது, அதனால எனக்கு பிடிக்கலையா, அங்கே என்னுடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகும், அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு வச்சாச்சு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கென்றால் என்னிடம், உனக்கு செக்ஷுவல் ரிலேஷனுக்கு நீ வேற ஆளை வச்சுக்கோ, சொசைட்டில ஹஸ்பண்டாக நான் வாழ்ந்துடுறேன் அப்படி அவன் சொன்னார். அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் விட்டு வந்துட்டேன் அப்படி சொன்னார். சரி, நீ வெளியில போயிட்டு அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு. அப்பா அம்மா உள்ள வந்தாச்சு. சரி, அந்த பொண்ணுகிட்ட அந்த துண்டு கொடுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அந்த துண்டு வாய்ச்சிட்டு அப்படி என்னை பார்த்து வெளியில போயாச்சு. அப்ப அதுல என்ன எழுதியிருக்கிறது என்றால், அவரோட புருஷனுக்கு துவஜபங்கம் உள்ளவன் அப்படி எழுதியிருக்கு. நான் அப்படிதான் எழுதி கொடுத்தேன், துவஜபங்கம் உள்ளவன். அது ஜாதகம் பார்த்தா தெரியும். 8ஆம் இடத்தில் பாபகிரகம் இருந்தால், முக்கியமா புதன் இருந்தால், அது நீச்சமா இருந்தால் அவனுக்கு ஆண்மை பவர் உண்டாகாது. துவஜபங்கம் அப்படி சொன்னா லிங்கம் டெம்பர் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷ சாஸ்திரம் எவ்வளவு கரெக்ட் அப்படின்னு நீங்க பாருங்க. அப்புறம் அந்த பொண்ணு உள்ள வந்தார். அது பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு, அமேசிங் சுவாமி, எப்படி உங்களால் இது சொல்ல முடியுது? இதேதான் காரணம். அவரோட அளவுக்கு பணம் இல்லை என்றாலும் நாங்களும் பெரிய பணக்காரர் தான். இவரும் சொந்தமா பிளைட் எல்லாம் வச்சிருக்கிறார், பெரிய பணக்கார். எங்க வீட்டுல இல்லாதது ஒண்ணு அங்க கிடைக்கத்தானே அங்க நான் போனோம் கல்யாணம் பண்ணி. ஆனா அங்கே அது இல்லைன்னா அப்புறம் நான் எதுக்கு அங்க வாழணும் அப்படி அவள் கேட்டார். அதே மாதிரி அவரோட பிரதர், நான் சொன்னேன் இல்லையா, அது நடக்காது, நடந்தால் 1 மாசம் கூட இருக்காது அப்படின்னு. ஆனா அது கல்யாணம் நடக்கலை. அதுக்கு முன்னே அந்த பொண்ணு சொல்லியாச்சு, இவரே எனக்கு வேண்டாம். யாரு? மகனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சிருந்தது, நிச்சயம் பண்ணி இருந்தது. அந்த பொண்ணு சொல்லியாச்சு எனக்கு வேண்டாம். சுருக்கமா அந்த 2 கல்யாணமும் நடக்கலை. இதுதான் ஜோதிஷ சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. பாருங்கோ, அவர் ரொம்ப பெரிய ஃபேமிலி, அதனால அவங்க லோக்கல் இடங்கள்ல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய இடங்கள்ல தான் போவாங்க. பெரிய இடம்னா சாஸ்திரியமா எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி போய் அவங்க பொருத்தம் இருக்கு என்று சொல்லித்தான் இது 2ம் டேட்டு குறிச்சதும் கல்யாணம் பண்ணதும் நிச்சயம் பண்ணதும். ஆனா அது 2ம் விட்டு போச்சு இல்லையா? அதுதான் ஜோதிஷம். சாஸ்திரம் தெரிஞ்சால் மட்டும் போராது, அனுபவங்கள் இருக்க வேண்டும், அதற்கு மேல் தெய்வீகமும் இருக்க வேண்டும். அப்பத்தான் கரெக்டா சாஸ்திரியமா அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது டாக்டர்மார் 1000 பேர் இருக்கு, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாக்டர் நல்ல கைப்புண்ணியம் உள்ள ஆள் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் தெய்வீகம் உள்ளவன், அதுதான் அந்த கைப்புண்ணியம் அந்த வாக்கு கொண்டு சொல்லப்படுகிறது. கைப்புண்ணியம் உள்ள ஆள் அப்படின்னா தெய்வீகம் உள்ள ஆள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தெய்வீகம் உள்ளவராக இருக்க வேண்டும் உங்க ஆச்சாரியன். அப்படி இருந்தால்தான் உங்களோட ஃபியூச்சரை பற்றி, உங்களோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் அவர் சொல்றது உங்க வாழ்க்கையிலே நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் சாஸ்திரம் மட்டும் தெரிஞ்சால் போராது, தெய்வீகமும் அனுபவமும் இருக்க வேண்டும். இப்போ உங்க வாழ்க்கையிலே ஆயிருந்தாலும், உங்களோட சந்தானங்களோட வாழ்க்கையிலே ஆயிருந்தாலும், தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், ஆனந்தகரமாக இருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? தனம் வேண்டும் இல்லையா? தனம் இல்லை என்றால் என்ன ஆனந்தம் இந்த காலத்துல? தனம் முக்கியம்தான் இந்த காலத்துல. அந்த தனபாகிய யோகம் 2 ஜாதகங்கள் சேரும் போது தனபாகிய யோகம் இருக்குமா, இல்லாமல் போய்விடுமா, அது தெரிய வேண்டும்.
குழந்தை பாக்கியம் இருக்குமா இல்லையா அது தெரிய வேண்டும். பரஸ்பரம் சேரும் போது ஆயுர்தோஷம் உண்டாகுமா அது தெரிய வேண்டும். இதெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து கொடுக்கப்பட்டவர் சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்சவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி சந்தோஷகரமாக இல்லாமல் வாழ வேண்டும், இல்லை பிரிஞ்சு போக வேண்டும். இப்போ ஒரு மாசத்துல, அதாவது இந்த கொரோனாவோட 2வது அலை வர்றதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு 120க்கு மேற்பட்ட ஜாதகங்கள் பார்த்தேன். அதுல 60க்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் என்னை பார்க்க வந்தவங்கள் விவாக மோச்சன கேசுகள், விவாகரத்து, டிவோர்ஸ் கேஸ் அதாகத்தான் வந்தாங்க. சிலவங்க 5 வருஷமா கேஸ் நடக்கிறதுன்னு சொன்னாங்க, சிலவர் 3 வருஷமா நடக்கிறதுன்னு சொன்னாங்க, 1 வருஷமா நடக்கிறதுன்னு சொன்னாங்க. கேஸுக்கு போகலாமா இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் காரணம்? சரியாக பொருத்தம் பார்க்காமல் நடத்தப்பட்டதுனால தான். அதிலே அதுவும் லவ் மேரேஜ் தான். இந்த லவ் மேரேஜ் தான். இப்போ பாருங்க, கோர்ட்டில் எல்லாம் போயாச்சுன்னா 10,000 டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. அதுல 50%க்கு மேல், 60%க்கு மேல் லவ் மேரேஜ் ஆனவங்க தான். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த காலத்துல கடவுள் நம்பிக்கை, ஈஸ்வர ஆராதனை, மாதாபிதாக்களை பகமானிக்கிறது, இது ஒன்றும் கிடையாது. அதனால தெய்வீகமே இல்லை. பரஸ்பரம் பார்க்கறாங்க, லவ் பண்றாங்க. லவ் பண்ணும் பொழுது பொண்ணும் ஆக்டிங் பண்றா, பையனும் ஆக்டிங் பண்றா. இந்த ஆக்டிங்ல அந்த லவ் கொஞ்ச காலம் போயிட்டு இருக்கும், கல்யாணம் ஆகும். அப்புறம் ஒரு ரூமுக்குள்ளே ஆகும் பொழுது இந்த ஆக்டிங், அதாவது அந்த முகம் மூடி அப்படியே அழிஞ்சு விழுந்துரும். அப்பதான் உண்மையான சுபாவம் வெளியில வரும். பையனுக்கும் பொண்ணுக்கும் பரஸ்பரம் பிடிக்காமல் வரும். சண்டே ஆயிடுச்சு, வழக்கு ஆயிடுச்சு, எங்களுக்கு பிரிஞ்சால் போதும், அப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படி கோர்ட்டுக்கு போகாதீங்க. ஏனென்றால் கோர்ட்டுக்கு போனா உங்க வாழ்க்கை தானே சீரழிஞ்சு போறது. 5 வருஷ காலம், 30 வயசுள்ள ஒருவன் கோர்ட்டில் போயாச்சுன்னா, டிவோர்ஸ் கேஸ்க்கு போயாச்சுன்னா 5 வருஷ காலம் அந்த கேஸ் நடக்கும். 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மனைவியை கண்டுபிடிச்சு, இன்னொரு அலைன்ஸ் கண்டுபிடிச்சு கல்யாணம் ஆகும்போது அப்படி 2 வருஷ காலம் போகும். அப்போ உங்க யௌவனம் தானே அங்க நஷ்டப்படுகிறது. இது பொண்ணுக்கா இருந்தாலும் பையனுக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தானே. பிடிக்கலையா, ஒரு நல்ல அட்வொகேட்டை பாருங்கோ, மியூச்சுவலா பிரிஞ்சு போங்கோ, அடுத்த கல்யாணத்துக்குள்ள வழி பாருங்கோ. யௌவனம் நசிச்சு போனதுக்கு அப்புறம், யௌவனம் நஷ்டமானதுக்கு அப்புறம் செக்ஸுவல் லைஃப் உண்டாகி அதுல என்ன சுகம் கிடைக்க போகுது? அதனால கல்யாணம் பண்றது அதுக்கு செக்ஸுவல் சாட்டிஸ்பாக்சன் உண்டாகிறதுக்காகத்தான். அதனால வாழ்க்கை பிடிக்கலையா, பரஸ்பரம் பிடிக்கலையா, சந்தோஷமா 4 பெரியவார வச்சு பேசி ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு மியூச்சுவலா பிரிஞ்சு போங்க, அடுத்த லைஃப் பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எதனால இப்படி நடந்தது என்று ஒரு நல்ல ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியனை பார்த்து நீங்க ஒரு அட்வைஸ் கூட கேட்கறது நல்லது. ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபிஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா.